வணக்கம் நண்பர்களே, என்ன எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு மேடம் வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால வரும் பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசினாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அதை பார்க்குற பசங்க பார்த்துட்டு அப்படியோ இப்படியோன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்கூடாது இல்லையா? அதனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கறது தான் நான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அதாவது அவங்க பேசுனது எல்லாமே வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து எது நெருடலாக இருந்ததோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரி, அந்த அம்மா பேசுகிறது நீங்கள் முழுசாக கேட்டிங்கனாலும் உங்களுக்கே ஒரு புரிதல் வந்துடும். எது சரி எது தவறுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த ஜிம் போகிறது, இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறத பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அந்த அம்மா எந்த மாதிரி பேசுகிறாங்க, அது சரியாக தவறானு. இருந்தாலும் என் சைடுலேருந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கலாமேன்னு தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்டுவாங்க. இப்போ ஜிம் போகிறவங்கள மோஸ்ட் ஆஃப் அந்த ஜிம்மில் கொடுக்குற டேப்லெட்ஸ், ஜிம்மில் கொடுக்குற ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அது நல்லதா? கண்டிப்பாக கிடையாதுடா. ஓகே. என்ன அப்படின்னாக்கா, அதுக்காக தான் நிறைய குழந்தைங்களுக்கே நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்கூல் முடிச்சு அடுத்த நிமிஷமே அவன் கான்ஷியஸ் ஆகுது, நான் காலேஜ் போறேன், நான் பாடி ஃபிட்டா இருக்கணும், அப்படியே பேக்ஸ் 6 பேக்ஸ் இருக்கணும், மசில்ஸ் எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கான்ஷியஸா ஓடுறானுங்க. ஆனா அதுல என்ன அப்படின்னாக்கா, சீக்கிரமா அவனுக்கு அந்த மசில் நல்ல ஒரு டைட்னிங் வரணும், மசில் மாஸ் தெரியணும் அப்படின்றதுனால கொலாஜன் பவுடர்ஸ் வந்து நிறைய எடுக்கிறாங்க. அந்த புரோட்டீன் பவுடர் என்ன பண்ணும்னா உங்களுக்கு சீக்கிரமா அந்த மசில் ஃபைபர்ஸை வந்து அதிகமாக்கி டைட்டன் பண்ணும். ஸோ ஆனா அதோடைய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு சீக்கிரமா கிட்னி இஷ்யூஸ் ஏற்படுது. ஓஹோ. இன்னும் இப்போ அந்த அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க ஸ்கூல் முடிச்சோன்னவே இந்த காலேஜ் போகும்போது உடம்பு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னாலாம் சொல்லி ஜிம்முக்கு போகிறாங்களா, 6 பேக் வரணும்னு ஜிம்முக்கு போகிறாங்களாம். சரிங்களா? அவங்க எடுக்கிற ப்ரோட்டீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் இருக்கான், அது வந்துட்டு கிட்னியை ஃபெயிலியர் ஆக்கிடுமா, ஸ்ட்ரோக்கு வந்துடுமா, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த இன்டர்வியூ எடுக்கிற அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு, இந்த டேப்லெட்டெல்லாம் எடுக்க சொல்கிறாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா, இல்லைடா கண்ணா, அது எடுக்கக்கூடாதுடா கண்ணா அப்படிங்கிறாங்க. சரி, அந்த பதில் சொல்கிற அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ICMR, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து சில ப்ரோட்டீன்களை வந்துட்டு தடை செஞ்சுருக்குறாங்க. சரிங்களா? அது என்னென்ன ப்ரோட்டீன், சரிங்களா, அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஒருவேளை தெரியலன்னா நான் சொல்கிறேன். அதாவது இந்த பிக் மசில், ப்ரோட்டீன் எக்ஸ், வேணும் இந்த நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்கில் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, எங்கள் ப்ரோட்டீன் தான் வேறு லெவலும்பாங்க. அது போக இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, காம்ப்ளான், இதெல்லாம் ப்ரோட்டீன் அளவை விட கம்மியாக இருக்குது, சுகர் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில ப்ரோட்டீனெல்லாம் அவங்க வந்துட்டு தடை செஞ்சுருக்குறாங்க. சரிங்களா? ஆனால் இந்த பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ், அப்புறம் இது காம்ப்ளான், இதெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரும் நிறுவனங்கள், பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகள். அதை பற்றியெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கே கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்றோம். ஆனால் அதில் சுகரின் அளவு தான் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரோட்டீன் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? நான் நிறையா வீடியோ சொல்லியிருக்கேன். அக்ஷய்குமார் வெறும் காலி கப்பை தான் கவுத்துவார். ஆனால் எத்தனை கிலோவோ அத்தனை கிலோ ப்ரோட்டீன் வந்து இந்த ஹார்லிக்ஸில் கிடைக்கிது, ஹார்லிக்ஸ் ப்ளஸ்ஸுன்னெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க தொடர்ந்து குடிக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. பணத்துக்கோசரம் வந்து விளம்பரம் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, இதை பற்றியெல்லாம் அந்த அம்மா சொல்லலை. அதே மாதிரி அந்த அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, டேப்லெட் பற்றி கேட்குறாங்க. சில மோசமான ட்ரெயினர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்களுக்கு மல்டி விட்டமின்னு சொல்லி டைனபல் டேப்லெட் கொடுத்துட்றாங்க. மல்டி விட்டமின்னு சொல்லி டைனபல் டேப்லெட் கொடுத்து இதை சாப்பிடு வேறு லெவலில் வந்துடும். அதுக்காக நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் வருது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து வட இந்தியாவில் நிறைய பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டிலும் பண்ணுறதாக சில பசங்க வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி, ஆனால் இதை பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி பேசுனது தான் இந்த டேஞ்சரஸ் பாடி பில்டிங் ட்ரெயினர்களுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஜிம்மில் டேப்லெட்டுகளை கொடுக்குறாங்க, மல்டி விட்டமின் கொடுக்குறாங்க, டைனபால் கொடுக்குறாங்க. தவறான ட்ரெயினர்கள், தவறான ஜிம் ஓனர்கள். மற்றபடி நல்ல ட்ரெயினர், நல்ல ஜிம் ஓனர்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. பட் இவங்க சொல்கிற மாதிரி அந்த டேப்லெட் எடுக்கிறதுனாலையோ ப்ரோட்டீன் எடுக்கிறதுனாலையோ யாருக்கும் இந்த பிரச்சனையும் வராது. தரமான டேப்லெட், அதாவது மல்டி விட்டமினாக இருக்கட்டும், சரிங்களா, ஃபிஷ் ஆயிலாக இருக்கட்டும், ஃப்ளெக்ஸீட் ஆயிலாக இருக்கட்டும், இதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கொலாஜின்.
இந்த கொலாஜின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேன். கொலாஜினுங்கிறது ஒரு ப்ரோட்டீன் தான். இந்த ப்ரோட்டீன் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது. எலும்புகள் இருக்கும், ஊனுகளில் இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல நம்ம உடம்புலையே காணப்படுது. டாக்டர்கிட்ட கேட்டால் தெளிவான விளக்கத்தை சொல்லுவாங்க. நான் மேலோட்டமான விளக்கத்தை நான் சொல்கிறேன். இது எதுக்கு முழுக்க முழுக்க பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின், சரிங்களா? ஸ்கின் தோல் சுருக்கம்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஓகேவா. இந்த வகையான ப்ரோட்டீன் குறையும் போது தான் நமக்கு முதிர்ச்சியான தோற்றம், இந்த ஸ்கின்ல பிரச்சனை, தோள்களில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அது மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கொலாஜின்னு சப்ளிமெண்ட்டே வந்துருச்சு. அது வந்து ஆக்டர் அப்படி பொலிவோடு இருக்காங்க, கலராக இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அதனால் இந்த கொலாஜின் எடுத்துக்கோங்கன்னு இப்போ சப்ளிமெண்ட் வடிவிலையும் அது வெளியில் வர ஆரம்பிச்சிது, சரிங்களா. இந்த கொலாஜினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பாதுகாக்கிறது தான், சரிங்களா. முதிர்ச்சியான தோற்றத்தை தவிர்த்து இளமையாக வச்சுக்க உதவுறது தான் இந்த ஸ்கின், இந்த கொலாஜின் ஸ்கின்னை பாதுகாக்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கொலாஜின் வந்துட்டு ப்ரோட்டீனில் நிறையா இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் நான் சொல்கிறேன். ப்ரோட்டீன் பாலிலிருந்து பன்னீர் தயாரிக்கும் போது கிடைக்கிற அந்த தண்ணியிலிருந்து தான் அந்த வே ப்ரோட்டீன் தயாரிக்கிறாங்க. பல்வேறு விதமான ப்ரோட்டீன் இருக்குது, சரிங்களா. அது என்னென்ன ப்ரோட்டீனுங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள், ஓகேவா. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீனில் வந்துட்டு வே ப்ரோட்டீனில் வந்து சிலது ஃப்ளேவர் இருக்கும், சிலது ஃப்ளேவர் இருக்காது. சாக்லேட்டு, அப்புறம் என்னென்னமோ ஃப்ளேவராக இருக்குது, வெண்ணிலா இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, இப்படி பல ஃப்ளேவர்களில் வந்துட்டு சுவையில் நமக்கு வே ப்ரோட்டீன் பவுடர் கிடைக்கிது. ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை போடுவாங்க. சிலது கிரேட்டின் ஜாஸ்தியாக இருக்கும், சிலது குளுட்டமின் ஜாஸ்தியாக இருக்கும், சிலது BCAA ஜாஸ்தியாக இருக்கும், சிலது EAA ஜாஸ்தியாக இருக்குது. எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், இதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் தான். இதெல்லாம் நிறையா ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு விதமாக கொடுப்பாங்க. மினரல்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா. விட்டமின்ஸ் நிறையா கொடுப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க கம்பெனிக்கு தகுந்த மாதிரி, விலைக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன் பண்ணி தருவாங்க. ஆனால் இந்த அம்மா சொல்கிற மாதிரி இந்த கொலாஜினுங்கிறது போடுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை அப்படியே போட்டாலும் இவங்க சொல்கிற மாதிரி அந்த கொலாஜின் போடுறதுனால கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தவறான ப்ரோட்டீன், அதாவது ஃபேக் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டாலோ அல்லது ஏற்கனவே கிட்னியில் பிரச்சனை இருந்தாலோ அல்லது அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் எடுத்தாலோ இந்த மாதிரி கிட்னியில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம். என்னன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆம்பளை பசங்க அதிகமா இந்த ஒரு விஷயத்த செய்யறானுங்க. ஏன்னா நான் வந்து ஸ்டேஜ்ல இப்படி இருக்கணும், என் லுக், என்னோட மேரேஜுக்கு நான் இப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷனுக்காக போகும்போது அந்த ஷார்ட் டியூரேஷன்லேயே அது வரணுன்றதுக்காக இது நிறைய அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ஏர்லி ஏஜில் ஹார்ட் அட்டாக் வர்றதை நிறையவே பார்க்குறோம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுதுனாக்கா நமக்கு அந்த கொலாஜன் டிஷ்யூஸ் பிளட் கிளாட்டிங் ஏஜென்ட்டாகவே ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதோ இல்லை ஸ்ட்ரோக் வர்றதோ நிறைய கேசஸ் இதுல வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அடுத்ததாக இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேஜ் ஏறதுக்கும் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான தவறான ப்ரோட்டீன் பவுடரெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதில் கொலாஜன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கிறதுனால தான் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வருது, ஸ்ட்ரோக் வருது அப்படின்னாலாம் சொல்கிறாங்க. ஓகே, அதாவது தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கல்லை வந்துட்டு சிலையாக்கணும்னா இன்றைக்கி நாளைக்கு முடியாது, சரிங்களா. அதை வந்து சிற்பி வந்து அழகாக செதுக்குவார். அதே மாதிரி தான் இந்த நேச்சுரல் பாடி பில்டிங்கை சொல்கிறேன். இன்றைக்கி நாளைக்கெல்லாம் உங்களுக்கு உடம்பு வராது. பல ஆண்டுகள், குறைஞ்சது ஒரு 5-6 வருஷம் நீங்கள் இப்போ நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓரளவுக்குனாலும் ஸ்ட்ரக்சர் வரும். ஓரளவுக்கு ஸ்டெராய்டு அப்படி கிடையாது. அதை பற்றி நம்ம பேசல, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இவங்க சொல்கிறாங்க கல்யாணத்துக்காகவும் ஸ்டேஜ் ஏறதுக்காகவும் நேச்சுரல் ஃபிட்னஸ் பாடி பில்டிங்னு கிடையவே கிடையாது. கம்ப்ளீட் நேச்சுரல்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஆனால் அவங்க எல்லாருமே ஸ்டெராய்டு போடுவாங்க. இதை பற்றி ஃபேக் நாட்டி பாடி பில்டர்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சால் நான் அதையும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இல்லைனா என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 100-105 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு தெரியும் நான் போட்டிருக்கேன் நாட்டி ஃபேக் பாடி பில்டர்னு. அதில் போனீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னாலே அங்கே ஸ்டெராய்டு போட்டு தான் ஆகணும்.
புரியுதா நண்பர்களே? ஸ்டெராய்டு இல்லாமல் நம்ம ஸ்டேஜ் ஏற முடியாது. அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி இந்த மசில் ஃபைபர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே டைப் 1 டைப் 2 இருக்குது. சரிங்களா? மங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, சில பேர்த்துக்கு உடம்பே ஏறாது. சில பேர் வந்து நார்மலாகவே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அவங்க சைஸ் எல்லாம் பெருசாகும். இதுக்கெல்லாமே காரணம் வந்துட்டு இந்த மசில் ஃபைபர் தான். டைப் 1 டைப் 2 சொல்லுவாங்க. சரிங்களா? அதை பற்றி இன்னும் தெளிவாக எனக்கே ஓரளவுக்கு தான் தெரியும். இன்னும் அதை பற்றி படிக்கணும். சரிங்களா? அதை படித்தா அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? அதனால வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் எடுத்தோன்னா யாரும் ஸ்டேஜ் எல்லாம் ஏற முடியாது. சரிங்களா? ப்ரோட்டீன் எடுத்தோன்னா கல்யாணத்துக்கு தயாரெல்லாம் ஆக முடியாது. இங்கே நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஏறணுன்னாலும் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகும் நேச்சுரலாக பண்ண. ஆனால் யாரும் நேச்சுரலாக பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மசில்ஸே ஏறாது. இப்போ எனக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே ஆகுது. நான் என்ன தான் அடித்தாலுமே எனக்கு நேச்சுரலாக பண்ணி நான் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எல்லாமே எடுத்தாலுமே என் ஏஜுக்கு தகுந்த மாதிரி இது குறைத்த ஆரம்பிக்கும். பாடி அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், முதிர்ச்சியின் தோற்றமாக. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெராய்டு போட்டுருவாங்க. முடியாது, அந்த பாடி மெயின்டைன் பண்ணணுன்னா ஸ்டெராய்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நேச்சுரல் பாடி பில்டிங்னு எதுவுமே கிடையாது. ப்ரோட்டீன் எடுத்தோ சரிங்களா நேச்சுரலோ ஸ்டேஜ் ஏறவே முடியாது. ப்ரோட்டீன் எடுத்து உங்களால் ஸ்டேஜ் ஏற முடியாது. நேச்சுரலாக சொல்கிறேன், இந்த அம்மா சொல்கிறத வச்சு சொல்கிறேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஏறதுக்கு ஸ்டெராய்டு இல்லாமல் உங்களால் ஏற முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாணத்துக்காக காலேஜுக்காக தன்னுடைய உடம்பை வந்துட்டு ஒரு 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 இதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பசங்கள்லாம் ஜிம்முக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தால் கூட சில பேர் தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக ஜிம்முக்கு வரவங்க இருக்காங்க. உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், ஆரோக்கியத்துக்காக வரணுங்கிறவங்க இருக்காங்க. சில பேர் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால சர்க்கரையின் அளவு குறையும்னு வரவங்கெல்லாம் இருக்காங்க. சில பேர் அதிக கலோரிகளை சாப்பிடுவாங்க, அது குறையணுங்கிறதுக்காக ஜிம்முக்கு வரவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படி பல்வேறு விதமாக தான் ஜிம்முக்கு வரவங்க இருக்காங்களே ஒழிய காலேஜ் போகிறோம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரதெல்லாம் சும்மா. அப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு வருஷத்து கல்யாணத்தை வச்சுட்டு அடுத்த வருஷம் கல்யாணம் இன்றைக்கி ஒருத்தர் ஜிம்மில் வந்தால் அவனுடைய உடம்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகாது. நேச்சுரலாக முடியவே முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் தன்னுடைய ஒர்க் அவுட் முறையை கற்றுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். ஒரு பொசிஷன் நின்று ஒரு பைசப்ஸ் கர்ல் பண்ணுறான்னா அதுக்கே அவனுக்கு ட்ரைனிங் வேணும். பென்ட் ஓவர் ரோ பண்ணுறான்னா அதுக்கு ட்ரைனிங் வேணும். ட்ரைசப்ஸ் பண்ணுறான்னா ட்ரைனிங் வேணும். சரிங்களா? ஒவ்வொரு ஒர்க் அவுட் முறையை கற்றுக்கிறதுக்கே அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும்போது அந்த ஒரு வருஷத்தில் அவனால் வந்துட்டு உடம்பு ஒரு ஃப்ரேமுக்கு கொண்டுட்டெல்லாம் வர முடியாது. அதனால இந்த காலேஜ் போகிறவங்க கல்யாணத்துக்கு வரவங்க தான் இந்த மாதிரி ஜிம்முக்கு வராங்க, ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறாங்கிறதெல்லாம் முற்றிலும் அது ஒத்துக்கொள்ள முடியாது. தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக ஜிம்முக்கு வரவங்களும் இருக்காங்க. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அப்படியே நீங்கள் நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணாலும் குறைஞ்சது 6-7 வருஷம் நீங்கள் டெடிக்கேட்டடாக பண்ணணும். அது போக ஆயுர்வேதிக் மெடிசன் எல்லாம் எடுக்கணும். நீங்கள் அதாவது நண்பர்களே, நேச்சுரலாக நீங்கள் வந்துட்டு ஒரு பாடி பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஏறணும்னா ஸ்டெராய்டு பாடி பில்டருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க அனபாலிக்கு எடுப்பாங்க, நம்ம எடுக்கக்கூடாது. மற்றபடி ஒர்க் அவுட்டு சாப்பாடு ஃபுட்டு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளும் எடுக்கணும். ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க வந்து ஸ்டெராய்டு எடுப்பாங்க, நம்ம எடுக்கிறதில்ல. இவ்வளோ எடுத்தாலுமே நம்மளால் ஒரு ஓரளவுக்கு மேலே பாடி டெவலப் பண்ண முடியாது. நேச்சுரலில் நான் சொல்கிறேன். ஜெனட்டிக் நல்லா இருந்தால் பண்ணலாம். ஜெனட்டிக் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஒரு 17 ஒரு 18 இன்ச்சு வரைக்கும் கொண்டு வரலாம். ஸ்டெராய்டு போகிறவங்களே 18 இன்ச்சு கொண்டு வரதுனா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கே அவங்க நிறையா கஷ்டப்படுவாங்க. அதனால ப்ரோட்டீன் எடுத்தோ இல்லை நான் நேச்சுரலாக ஸ்டேஜ் ஏறங்கிறதெல்லாம் இந்த அம்மா சொல்கிற மாதிரி சாத்தியமே கிடையாது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு வந்துடுவோம்.